எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 9 ஏக்கரு ஒரு தோப்பு தாங்க பார்க்குறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டங்க. புளியம்பட்டி போகிற மெயின் ரோட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு கிழக்கு வந்தோம்னாக்குங்க, ஏலூருங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க. பாருங்கள், தார் ரோட்டு மேலே கட் ரோடு, தார் ரோடுங்க. இந்த கட் ரோட்டு மேலே இருக்குங்க. ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 2 பக்கம் இந்த பூமிக்கு ரோடு இருக்குதுங்க. இந்த தார் ரோட்டு மேலே இந்த கேட்டு போட்டிருக்கு பாருங்கள், இந்த வழி தானுங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 250 அடி ரோடு பேஸ் வருங்க. இதுக்கு பின்னாடி பக்கம் ஒரு பஞ்சாயத்து மண் தடம் ஒன்று பூமியுடைய டோட்டல் லென்த்து அடிக்கும் தலைக்கும் இருக்குதுங்க. பூமி வந்து கிளமேல் லென்த்து வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 450 விட்டு 600 அடி லென்த்து வருங்க. அதே மாதிரி அகலம் பார்த்திங்கனாக்கா அதே ரேஞ்சுக்கு இருக்குங்க. இந்த பூமியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 500 விட்டு 600 தென்னை மரம் இருக்குதுங்க. தென்னை மரம் மட்டுமே பார்த்திங்கன்னா 500லேருந்து 600 தென்னை மரம் இருக்குது. மாமரம் இருக்குதுங்க, கொய்யா மரம் இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு, ஒரு 2 போரு, 2 சர்வீஸ் இருக்குதுங்க இந்த பூமியில். ஒரு கிணறுங்க, 2 சர்வீஸு, 2 போர் இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆடு மாடு வளர்த்துற மாதிரி ஷெட்டு 2 இருக்குங்க. பெரிய பெரிய ஷெட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஆடு மாடு பண்ணை, ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஷெட்டு 2 ஷெட்டு இருக்குதுங்க. அதுவாக ஒரு குடோன் ஒன்று இருக்குங்க. பெரிய குடோன் ஒன்று இருக்குது. மெட்டீரியல் எல்லாம் இந்த தேங்காய் இதுகெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இடம், பெரிய குடோன் ஒன்று இருக்குது. அதுபோக ஆளுக்கு தங்குற மாதிரி ஒரு ஷெட் ஒன்று இருக்குது. பாருங்கள், இந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அடுத்த பக்கத்து தோட்டத்தோட வீடுங்க. ஊர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஊரும் இருக்குதுங்க. ஊருக்கு மேற்கு பக்கமும் இந்த பூமி இருக்குதுங்க. இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளசருவு பூமி வந்து நல்ல கிளசருவு பூமிங்க. தார் ரோட் டச்லேயே இருக்குது. பின்னாடி தெற்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கிளமேல் ஒரு மண் தடம் ஒன்று வருதுங்க. அது பஞ்சாயத்து தடம். அந்த தடமுமே இந்த பூமியை ஒட்டியே வருதுங்க. கம்பி வேலி சுற்றி வர இந்த பூமிக்கு வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க. அந்த கம்பி வேலி ஒட்டியே ஒரு 20 அடி மண் தடம் வருதுங்க. அதுபோக தார் ரோட்டில் இருந்து ஒரு 250 அடி ரோடு பேஸ் வருது. அந்த வழியும் இதுக்குள்ளே வர மாதிரி இருக்குங்க. இதில் வந்து ஒரு 500 டு 600 தென்னை மரங்கள், மாமரம், கொய்யா மரம் எல்லாமே இதில் இருக்குதுங்க. பூமி வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல சமமான பூமிங்க. கிளசருவு பூமி. பாருங்கள், எல்லாமே நல்ல தண்ணி சௌகரியம், நல்ல தண்ணி சௌகரியம் இருக்கக்கூடிய பூமிங்க. மரங்கள்லாம் பாருங்கள் நல்ல செழிப்பாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கனாக்கா அவிநாசியிலேருந்து புளியம்பட்டி போகிற மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக 3 கிலோமீட்ரு கிழக்கு பக்கம் லூர்துபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்லேருந்து கிழக்கு வந்தோம்னா ஒரு 3 கிலோமீட்டருங்க. 3 கிலோமீட்ரு வந்தோம்னாக்கா இந்த தோப்பு பாருங்கள், பூரா மரங்கள் எல்லாமே நல்ல மரங்கள். 10 வயசு 10 12 வயசு மரம் தானே எல்லாமே. பூமி வந்து நல்ல சமமான பூமிங்க. தென்னை எல்லாமே நல்ல காப்பில் இருக்குது. எல்லாம் வெட்டிகிட்ருக்காங்க. நல்ல மரங்களில் நல்லா தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க. ரொம்ப ஒட்டி வைக்காமல் நல்லா தள்ளி நல்ல காப்பு வர மாதிரி 20 அடிக்கு மேலே ஒவ்வொரு மரமும் 20 அடிக்கு மேலே வர மாதிரி வச்சுருக்காங்க. பூராமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க. மரங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்காங்க. ஒரு 2 ஏக்கர் மட்டும் எந்த பயிரும் இடாமல் வெறும் பூமியாக இருக்குதுங்க. இதில் ஆளுக்கு தங்குற மாதிரி ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க. ஒரு பெரிய தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது இந்த பூமியில். இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போர்லேருந்து விழுந்து இந்த சொட்டு நீருக்கு எல்லாம் போகிறதுக்காக அந்த தொட்டி, ஒரு பெரிய தொட்டி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இந்த பூமிக்காரர் கேட்குற விலை வந்து பார்த்திங்கனாக்கா 60 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 60 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதிலிருந்து நெகோஷியபிள் தானுங்க. ஒரு 55க்கு பண்ணலாங்க. இந்த பூமியை கொடுப்பாங்க. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை வைக்கிற மாதிரி ஷெட்டு ஒன்று இருக்குங்க. பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஷெட்டு தெரியுது பாருங்கள். இதுதான் அந்த மாட்டு பண்ணை ஷெட்டு இதுங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா பூமி வந்து ஒரே சமமான பூமிங்க. லைட்டாக கிளசருவில் இருக்கும். அந்த ப்ளூ கலர் ஷெட்டு வந்து ஒரு குடோனுங்க. அது இந்த ஜாமானங்கள்லாம், அந்த
தேங்காய் இந்த மாதிரி இப்போ இதில் விளையும் பொருள்கள் வச்சுக்கிறதுக்கும் இங்கே வேலை செய்கிற உபகரணங்கள் வச்சுக்கிறதுக்காகவும் அந்த குடோன் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ப்ளூ கலர் ஷெட் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு மாட்டு ஷெட் அது. உள்ள நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி வண்டி வாகனம் போயிட்டு வர மாதிரி விட்டுட்டு பண்ணியிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு தோப்புக்குள்ளே போகிறதுக்கான இது. பூமி பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பான பூமிங்க. மரங்கள் எல்லாமே நல்ல செழிப்பாக இருக்குது. மெயின் ரோட்டிலிருந்து உள்ள பூமி ஃபுல்லாக அடிக்கும் தலைக்கு போகிறதுக்கான வழி இதுங்க. பூமி வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு, கிளமேல் தார் ரோடுங்க. பூமி வடக்கு பார்த்த பூமி. பின்னாடி பக்கம் தெற்கு பக்கமும் கிளமேல் மண் தடை 20 அடி தடம் வருதுங்க. இதுதாங்க இந்த தண்ணி தொட்டி. தண்ணி தொட்டி பார்த்திங்கனாக்கா போரில் வந்து இந்த தொட்டியில் எடுத்து விட்டுட்டு இதில் இருந்து ட்ரிப்பு போட்டு எல்லாத்துக்கும் விட்டுருக்காங்க. ட்ரிப்பில் போயிட்டுருக்கு. ஒரு பெரிய தொட்டிங்க, நல்ல பெரிய தொட்டி இது. எப்படி இருந்தாலும் 1 லட்சம் கனஅடி தண்ணி பிடிக்கும். நல்ல ஆழமான தொட்டிங்க இது. அப்புறம் இந்த ப்ளூ கலர் ஷீட்டு தான் ஷெட்டு, ஜாமானுங்க எல்லாம் மெட்டீரியல் வைக்கிற மாதிரி இருக்குங்க. நல்ல தண்ணிக்கு குறை இல்லாத இடங்க இந்த பூமி. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.